வணக்கம் ஆன்மீக நண்பர்களே. நம்ம இன்னைக்கு வந்திருக்கூடிய ஒரு திருத்தலமானது ரொம்ப விசேஷமான ஒரு சிவன் கோவில். அச்சிரப்பாக்கன்னு பேரு. சென்னையோட அடுத்து இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு சிவத்தலங்கள் ஒன்று. தொண்டை நாட்டை சேர்ந்த 32வது முக்கியமான ஒரு சிவத்தலம். இங்கே இருக்கக்கூடிய சிறப்புகளை சிலவற்றை சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இங்கே சாமிக்கு பேர் ஆட்சிபுரீஸ்வரர்னு பேர். சுயம்பா தோன்றியவர். பல ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாலே இருக்கக்கூடிய ஆட்சிபுரீஸ்வரருடைய அந்த ஒரு திருக்கோலத்தை நம்ம தரிசித்தோம். பதவி உயர்வு, தொழில் மேன்மை, வாழ்வில் இருக்கக்கூடிய இகபர சுகங்களை அடைய வேண்டும் என்று சொன்னால், வாழ்விலே முன்னேறுவதற்கு, தொழிலில் முன்னேற்றம் ஏற்படுவதற்கு, பதவி உயர்வதற்கு அருள் புரியக்கூடிய ஒரு அற்புதமான திருக்கோலம். இளங்கிளி அம்மன் அம்மனுடைய பேரு. அது தவிர எங்கெல்லாம் ஒரு தனி சிறப்பு என்னன்னா, இங்கே இன்னொரு சிவன் பின்னாடியே இரண்டாவது சிவன் சன்னதியாக இருக்கார். அவர் உமையாட்சிபுரீஸ்வரர்னு பேரு. அதாவது வடக்கு தாழ்ந்து தென்மூலம் உயர்ந்தப்போ இறைவனோட திருக்கல்யாணத்தப்போ சிவனுடைய ஆணைக்கிணங்க வடக்கு நிமிர்வதற்காக தென்புலத்தை நோக்கி வந்த அகத்தியருக்கு திருமண கோலத்தில் பல இடங்களில் காட்சி கொடுத்துருக்கார் சிவபெருமான். உமையூர் பாகராக அப்பேற்பட்ட காட்சி கொடுத்த ஒரு கோலத்தில் சிவர் திருமண காட்சி கொடுத்த கோலங்களில் இருக்கக்கூடிய தலங்களில் முக்கியமான ஒரு திருத்தலம். அதனால தான் அந்த ஆட்சிபுரீஸ்வரன் நேர் பின்னாடி உமையாட்சிபுரீஸ்வரர் சன்னைன்னு சொல்லக்கூடிய அளவில் சிவன் பார்வதி திருமண கோலத்தில் அகஸ்தியர் காட்சி கொடுத்த ஒரு தனி சிறப்பு. இது ஒரு பக்கம் இருக்க தவிர பார்த்தீங்கன்னா, இந்த கோயிலில் இன்னொரு தல வரல புராண பின்னணியும் இருக்கு. திரிபுர சங்கார சொல்லக்கூடிய தாரகாட்சன், வித்யுன், வாணன், வித்யுன்மான் சொல்ற 3 அசுரர்கள் தேவர்களை கொடுமை செய்த பொழுது அவர்களை அழிப்பதற்காக திரிபுர சங்காரம் செய்தார்னு கேள்விப்பட்டிருப்பேன். சிவனுடைய லீலைகள்ல வரும். அதுல கூம்ன்ற ஊர்ல தொடங்கி தேவர்களை ரதமாக கொண்டு அப்படியே சிவன் அந்த அசுரோட போர் விடுத்து போயின்ற நேரத்துல தவறுதலாக விநாயகரை வணங்காமல் அந்த பணியை தொடங்கிய காரணத்தினால சிவனுக்கு தன்னுடைய இதை வலிமையை உணர்த்துனதை தேருடைய அச்சை விநாயகர் முடிச்சிடுறார். இந்த அச்சு முறிந்த இடம் தான் அச்சு முறிந்த 2ஆக பிளந்த அச்சு இற்றப்பாகம் அச்சிறுப்பாக்கன்னு மாறித்து பின்னாடி அப்புறம் சிவனை விநாயகர் அனுகிரகம் பண்ணி சிவன் விநாயகருடைய அனுகிரகத்தோடு போய் திருவதிகின்ற இங்கே திரிபுர சங்காரம் திருவதிகின்ற ஊரில் போய் திரிபுர சங்காரம் பண்ணதா வரலாறு சொல்லுது. அதாவது கூவத்தில் தொடங்கி அந்த சிவபெருமானுடைய தேர் அச்சு முறிந்த இடம் இந்த அச்சிரப்பாக்கம். அப்புறம் அந்த வீரவட்டேஸ்வரோட 8 திருவிழாவில் இருக்கக்கூடிய அந்த திருபுர சங்காரம் நிகழ்ந்த ஊர் பண்ருட்டி பத்திர திருவதிகை என்ற ஊர். அதுக்கப்புறம் தான் சிவனுக்கு அந்த தன்னுடைய முக்கண்ணை சிவனுக்கு தேங்காயில பொருத்தி தேங்காயை உடைக்கக்கூடிய ஒரு வழக்கம் ஏற்பட்டது. என்ற நடைமுறையில் நம்ம இருக்கக்கூடிய விநாயகருக்கு தேங்காய் உடைக்கிற சிதறு தேங்காயை உடைக்கிறோமே, அப்போ நம்மளுடைய துன்பங்களை சிதறுண்டு போக வேண்டும், தூள் தூளாக வேண்டும் அப்படின்ற எண்ணத்தை உரைக்கக்கூடிய அளவில் சிவனுடைய கருணையினால முக்கண்ண தேங்காய்க்கு அமைய பெற்று அந்த விநாயகர் தேங்காய் உடைக்கக்கூடிய அந்த வழக்கமும் தொண்டு தொட்டு வந்தது இந்த கோயிலை ஒட்டி தான் வந்திருக்கு. அப்போ அச்சிற்றப்பாக்கம் அச்சிறுப்பாக்கம் மாறுறது முதல் சிறப்பு. தொண்டை மண்டலத்தில் 32வது சிவத்திரண்டு 2வது சிறப்பு. அப்புறம் கண்வ மகரிஷி, அப்புறம் உமாபதி சிவாச்சாரியர், கௌதமுனியர் போன்ற மிகப்பெரிய மகான்கள் யோகிகள் வழிபட்ட ஸ்தலம். இது 4வர்களால் பாடப்பட்ட ஸ்தலம். 2 சிவன் சன்னதியோடைய ஒரு அற்புதமான திருக்கோயில் தொண்டை நாட்டை சேர்ந்த அச்சிரப்பாக்கத்தினுடைய ஆட்சிபுரீஸ்வரர் கோயில். நன்றி, வணக்கம்.